Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு வித்தியாசமான ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ. நம்ம அம்மா பாட்டி அவங்கெல்லாம் எப்படி சமையல் கற்றுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க அம்மா கிட்ட இல்லை அவங்க அம்மா செய்கிறத பார்த்து இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் வந்து அவங்க செய்கிறத சொல்லி கேட்டு அவங்க உறவினர்களெல்லாம் செய்த சமையலை இவங்க காதால் கேட்டு இப்படி தான் வந்து சமையல் அந்த காலத்தில் கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கு வந்து நம்ம அதே போல் தான் இப்போ காலையில் வந்து வேலையெல்லாம் முடிச்சிடுவோம். குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவார். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் நேரம் கேட்டை திறந்து வெளியில் வருவீங்க. அக்கம் பக்கத்து வீடுகளில் பேசுகிற பழக்கம் உள்ளவங்க அவங்க என்ன சமைச்சாங்க அப்படின்னு கேட்பீங்க. அவங்க சொல்லுவாங்க, அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்பீங்க, அவங்க வாயில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காவை வச்சு ஓரலாக நான் கொஞ்சம் ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காய், இன்றைக்கி எடுத்துக்கிட்ட வெஜிடபிள் வந்து கத்திரிக்காய் தான். இந்த கத்திரிக்காயில் நிறைய மருந்து அடிக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. கத்திரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்து நம்ம வாங்கினதுமே கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 10 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்யணுமோ செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதோட அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து குறைஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கத்திரிக்காய் கொத்தமல்லி பொரியல். இப்போ இந்த கத்திரிக்காய் கொத்தமல்லி பொரியலுக்கு நம்ம உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா விதை இல்லாத கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. அப்புறம் 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு வந்து அரை மூடி தேங்காய், ஒரு 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, தேவையான அளவு பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் புளி, இதெல்லாம் வந்து சட்னி மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். பேனில் ஆயில் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு முதல்ல இந்த கத்திரிக்காவை சேர்த்து நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச இந்த சட்னியை போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பொரியல். இந்த பொரியலில் அப்படியே நீங்கள் சாதத்தை போட்டு கலந்திங்கன்னா அது உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். இது வந்து நெய்யோட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரச சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கத்திரிக்காய் பூண்டு மிளகு பொரியல். இதே போல் தான் கத்திரிக்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. எவ்வளோ அளவு கத்திரிக்காய் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. பெரிய பெரிய பூண்டாக இருந்தால் அதை பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. மிளகை வந்து பொடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா நைஸ் பவுடராக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் வந்து ஆயில் சேர்த்து கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சுருளை வதக்கிக்கோங்க. கத்திரிக்காவை பூண்டு அதோடு சேர்த்து வதக்கிடுங்க. அப்புறம் மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கி இறக்கிட்டிங்கன்னா வெறும் சாதத்தில் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இதிலே சாதத்தை போட்டு கிளறி லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப உடம்புக்கும் நல்லது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த பொரியல் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கத்திரிக்காயும் சின்ன வெங்காயமும் போட்டு ஒரு பொரியல். இப்போது கத்திரிக்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எந்த அளவு கத்திரிக்காய் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக சின்ன வெங்காயம் இருந்தால் அது பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. முழுசாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து முழுசாகவே தான் நான் போடுவேன். இப்போ கத்திரிக்காய் வந்து பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சிட்டு இந்த வெங்காயம் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் புளிக்கரைசல் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி இதில் தெளித்து விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா அதெல்லாம் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் தூள், உப்பு போட்டு கிளறி இறக்குனிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான இந்த சின்ன வெங்காய கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சாதத்திலும் பிசைஞ்சிக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் காரக்கறி. இது ரொம்ப சிம்பிள். ரொம்ப அவசரமாக செய்யணுன்னா இதை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் நீட்டமாக கத்திரிக்காயை வந்து கட் பண்ணிக்கோங்க. பேனில் வந்து ஆயில் ஊற்றி அதே போல் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வந்து தாளிச்சிட்டு இந்த நீட்டமாக இருக்கிற கத்திரிக்காவை கொஞ்சம் மெலிசாக, ரொம்ப மொத்தமாக கட் பண்ண வேணாம், அதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் மூடி வச்சு கூட வதக்கிக்கலாம். இதில் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, மல்லித்தூள் எடுத்துக்கோங்க, கரம் மசாலா எடுத்துக்கோங்க,
தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், இந்த பொடி எல்லாமே வந்து கலந்துக்கோங்க. தண்ணி ஊற்ற வேணாம், கையிலேயே கலந்துக்கோங்க. இந்த பொடியெல்லாம் மேலே தூவி உங்களுக்கு வேணும்னா தேங்காய் துருவலும் மேலே சேர்த்து கிளறி இறக்குனிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான கத்திரிக்காய் காரக்கறி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் மசாலா பொரியல். இந்த கத்திரிக்காய் மசாலா பொரியலுக்கு வந்து ஒரு மசாலா மாதிரி அரைக்கணும். அதுக்கு தேவையானது வந்து தேங்காய், கொஞ்சம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சிகப்பு மிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய், தனியா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, நிறைய பொட்டுக்கடலை எடுக்காதீங்க, 2 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க கெட்டியாக. உங்களுக்கு மசாலா டேஸ்ட் பிடிச்சா நீங்கள் சோம்பு கூட இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எப்பயும் போல் ஆயில் வச்சுட்டு கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறம் கத்திரிக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச விழுது இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அதில் சேர்த்து நல்லா சுருளை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சாதத்துக்கு பிசைஞ்சிக்க ரொம்ப நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதிலே சாதம் போட்டு கலந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் வேணும்னா வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்து ஆரம்பத்திலே வதக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் பொடி தூவிய பொரியல். இதுக்கு வந்து ஒரு பொடி தயாரிக்கணும். இதுக்கு வந்து கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் எள்ளு கூட சேர்த்துக்கலாம், தனியா, கொஞ்சம் சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு மேலே வேணும்னா கொப்பரை துருவல் கூட சில பேர் போடுறாங்க. இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் கூட இது பவுடர் பண்ண பின்னால் அந்த தேங்காவை அதில் போட்டு ஒரு ரன் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கோங்க, கடுகு தாளிச்சிடுங்க. கத்திரிக்காவை வதக்கிட்டு இந்த பொடியை நல்லா மேலே தூவி இறக்குனிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான உங்களுக்கு பொடி தூவல் கத்திரிக்காய் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி. நம்ம வாழைக்காய் பஜ்ஜிலாம் செய்கிற மாதிரி கத்திரிக்காய் பஜ்ஜி செய்யலாம். இதுக்கு வந்து நல்ல பெரிய கத்திரிக்காய் வேணும். இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் வந்து கிடைக்கும். நம்ம சுட்ட கத்திரிக்காய் செய்கிறதுக்கு பெரிய கத்திரிக்காய் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் வாங்கிக்கணும். நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, மல்லித்தூள், இதை வந்து ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கெட்டியாக. இந்த வில்லைகள் நம்ம ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே தடவிடுங்க. தடவிட்டு நம்ம பஜ்ஜி மிக்ஸ் வாங்கியும் துவச்சி பஜ்ஜி போடலாம். இல்லைன்னா வீட்லேயும் நம்ம வந்து பஜ்ஜிக்கு ரெடி பண்ணுற மாதிரி மாவு ரெடி பண்ணிவிட்டு அதில் துவச்சி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இதிலே வந்து கத்திரிக்காய் சாப்ஸும் செய்யலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கத்திரிக்காய் நம்ம கட் பண்ண பின்னால் மேலே அந்த பவுடர்ஸ் எல்லாம் தடவுறோம் இல்லைங்களா, அதோட கொஞ்சம் கடல மாவு, அரிசி மாவும் கலந்து எண்ணெய் ஊற்றி மேலே நல்லா தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் வந்து லைனாக இந்த ரவுண்டாக இருக்கிற கத்திரிக்காய் வில்லைகளை வச்சு எண்ணெய் நல்லா ஊற்றி 2 பக்கம் மொறுமொறுன்னு சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப அற்புதமான கத்திரிக்காய் சாப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கத்திரிக்காய் கடைஞ்சது அப்படின்னா இப்போ சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிற மாதிரி இது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கடுகு, சீரகம் எல்லாம் தாளிச்சுக்கோங்க. தேவையான அளவு கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், இவ்வளோ தான். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சில பேர் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துப்பாங்க. எல்லாத்தையும் வந்து ஒரு 2-3 விசில் விட்டுடுங்க. கீழே இறக்கிட்டு நல்லா கடைஞ்சிட்டு இன்னொரு தடவை வேணும்னா திரும்பி பேனில் போட்டு நல்லா வதக்கி இறக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் கடைஞ்சது கிடச்சிடும். இதோட சில பேர் வந்து வதக்கும் போது கொஞ்சம் துவரம்பருப்பு கூட செவக்க வறுத்துட்டு மற்ற பொருட்கள் எல்லாம் வதக்குவாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயிலேயே தக்காளியும் சேர்த்து ஒரு சாதம் செய்யலாம். இப்போ யூஸ்வலாக தக்காளி சாதத்துக்கு செய்கிற மாதிரியே நீங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க, அதுலேருந்து கடுகு போட்டுக்கோங்க, பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் மசாலா டைப் மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், நீட்டமாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நீங்கள் அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதிலே மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. வதக்கும் போதே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வடித்த சாதத்தை போட்டு கலந்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான கத்திரிக்காய் தக்காளி சாதம் கிடச்சிடும். இப்போ ஸ்டஃப்டு கத்திரிக்காய், இதுக்கு வந்து நல்ல குட்டி குட்டியாக எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து வாங்குற மாதிரி விதைகள் இல்லாமல் கசப்பு இல்லாமல் கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. மேலே காம்பு ரொம்ப நீட்டமாக இருந்தால் அதை கட் பண்ணிவிடுங்க. அந்த கொடை அப்படியே இருக்கட்டும். மேலே
நாலாக பொளந்துக்கோங்க. இதுக்கும் வந்து ஒரு பவுடர் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். கொஞ்சம் வந்து எள், நிலக்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து தனியா, சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், இதெல்லாம் காஞ்ச மிளகா எல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. கொப்பரை தேங்காய் இருந்தாலும் இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு பேனில் ஆயில் வச்சு கடுகு சேர்த்துட்டு லைனாக இதை அடுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு லிட்டு வச்சு மூடிடுங்க. அந்த பொடியிலே உப்பும் கலந்துக்கோங்க. மூடி வச்சுட்டு அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா இந்த ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா எந்த வெஜிடபிளில் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஓரலாகவே நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.